மேக்ரோ ஐஇசி சிம்பிள்லேயும் இல்லை, என்னோட டேட்டா போர்ட்டல்லையும் இல்லை. அந்த பட்சத்தில் நானாக ஒரு மேக்ரோ ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், நானாக ஒரு டிவைஸை க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பிளாக் பாக்ஸை வரைஞ்சிட்டு அந்த பிளாக் பாக்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு அந்த டேட்டா ஷீட்டில் கொடுத்துருப்போம் பின் நம்பர் 1 2 வந்து யூஸ்டு ஃபார் பவர் சப்ளை அப்படின்னா நீங்கள் பின் நம்பர் 1 பின் நம்பர் 2வையும் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? பின் நம்பர் 1 பின் நம்பர் 2வை க்ரியேட் பண்ணிவிட்டு இது வந்து ஃபார் த இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து பவர் சப்ளை பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். அதுக்கப்புறம் இங்கே அதே மாதிரி ஒரு 5 பின்னை க்ரியேட் பண்ணிட்டு இந்த 5 பின்னும் வந்து 5 இன்புட் இதுக்கு வருது. அதுக்கப்புறம் உள்ள ஒரு ரிலே சிம்பிள். ஸோ இந்த மாதிரி சிம்பிள்லாம் வச்சு ஒரு டிவைஸாக நீங்களாகவே ஒரு டிவைஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளாக் பாக்ஸ் வந்து யூஸ் ஆகும். இந்த பிளாக் பாக்ஸை வச்சு எப்படி ஒரு டிவைஸை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து தனி போர்ஷனே இருக்குது. சரிங்களா? அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு பிளாக் பாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பிளாக் பாக்ஸ் போர்ஷன்